ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நியூ ஜாப் வேகன்சிஸ் ஐபிபிஎஸ்லேருந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. காமன் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ்க்கானது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. குரூப் ஏ, குரூப் பின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கு. குரூப் ஏ வந்து ஆஃபீஸர்ஸ், குரூப் பியும் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இது வந்து மல்டிபர்பஸ்க்கான. இது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னென்னா டேட் வந்து 7 ஜூன்லேருந்து 27 ஜூன் வரைக்கும் இருக்குது. பேமெண்ட் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது வந்து என்னென்னா 7 ஜூன்லேருந்து 27 ஜூன் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ப்ரீ ட்ரைனிங் எக்ஸாமினேஷன், அது வந்து ஜூலை 2024. நெக்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி மெயின்ஸ் வந்து 2 நடக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி வந்து ஆகஸ்ட் 2024. இதில் வந்து தனித்தனியாக அந்த டேட் வந்து தரவாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் எந்த மந்தில் வரும் எல்லாமே வந்து தரவாக கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் வந்து எப்போனா செப்டம்பரில் இல்லை அக்டோபரில் நடக்கும். அதோடைய ரிசல்ட் வந்து அக்டோபர்லேயே வந்து வந்துடும். இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அது வந்து நவம்பரில். நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்ன டாபிக்லாம் இருக்குது, இன்ட்ரோடக்ஷன் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி, நேஷ்னாலிட்டி, ஏஜ் என்னெல்லாம் வந்து ஏற்கனவே எல்லாம் தரவாக கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி தரவாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஆஃபீஸர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பார்ட்டிசிபேட்டிங் ரீஜன் ரூரல் பேங்க்ஸ், என்னென்ன பேங்க்லாம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னு, நேம் ஆஃப் ஆர்ஆர்பி, அதுக்கடுத்து ப்ரெசன்ட் ஹெட், அந்த பிளேஸில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கானது வந்து 36th வந்து இருக்குது. தமிழ்நாடு கிராம பேங்க், சேலம், தமிழ்நாடு. லாங்குவேஜ் வந்து தமிழ். நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா குரூப் பி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இதோடைய ஏஜ் வந்து 18 to 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்புறம் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1, அதோடைய ஏஜ் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், 18 to 30 இயர்ஸ். நெக்ஸ்ட் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்க்கானது வந்து 21லேருந்து 32 இயர்ஸ்க்குள்ளே. இந்த சைட் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே வந்து அவங்க பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி டேட் வந்து தனியாக போட்டிருக்காங்க. அதையும் தரவாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிக்கு 5 இயர், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக அவங்கவுங்க காஸ்ட் படி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்காக. டிசபிலிட்டின்னா கண் தெரியாதவங்க, கால் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க, அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இது வந்து என்ன எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கானது. நெக்ஸ்ட் இது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அது வந்து மல்டிபர்பஸ். இதில் வந்து என்ன பேச்சுலர் டிகிரி வந்து வேணும். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். முக்கால்வாசி ஃபுல்லாமே வந்து என்ன டிகிரி வந்து கம்பல்சரியாக வேணும். நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1, இதில் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்துருக்காங்க, பேச்சுலர் டிகிரி. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல், இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன இதெல்லாம் இருக்கணும்னா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி ஸ்கேல் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து அப்ளிகேஷன் ஃபீ ஆஃபீஸர்ஸ்க்கானது 175 rupees அவங்க காஸ்ட் படி. அதுக்கடுத்து மற்ற அதர்ஸ்க்கானது வந்து 850 rupees. இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கும் அதே ஃபீஸ் தான். இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கானது. என்னென்ன இதெல்லாம் கேட்பாங்க, ரீசனிங், அந்த இதெல்லாம் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்னென்ன வெர்ஷனில் டெஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.